ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஸ்பீட் பாய். அண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது மைன்கிராஃப்ட் ஹார்ட் கோர் எபிசோட் 5. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க எபிசோடுக்குள்ளே போவோம். அண்ட் இந்த எபிசோடில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து வில்லேஜை தான் தேடி பார்க்குறோம். நான் போன எபிசோட்லேயே கேட்டிருந்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து ஆர்எஸ்ஜே அப்படின்ற ஒரு ப்ரோ வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, வில்லேஜை தேடி போங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ப்ரோ, நீ சொன்ன மாதிரி இந்த எபிசோடில் நம்ம வந்து வில்லேஜை தான் தேடி பாருங்க ப்ரோ, ஓகேவா? நான் வந்து விட்டுட்டு போகும்போது மேலே உட்டை போட்டு மேலே போயிருந்தேன். ஏன்னா சம்டைம்ஸ் சர்வர் உள்ள வரும்போது நைட்டாக கூட மாறிடும். ஏன்னா நாங்கள் சர்வர் வந்து அட்டர்னஸில் தான் ப்ளே பண்ணுறோம். அப்புறம் கைஸ், எல்லாருக்கும் ஒரு சேடஸ்ட் நியூஸ் என்னென்னா, நம்மளா கூட ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்த எம்ஜி காட் ப்ரோ வந்து சர்வரில் வந்து நெட்வொர்க் பக்குனால வந்து இறந்துட்டார். அதாவது சர்வரில் வந்து அவர் வந்து ஹார்ட் கோர் வேர்ல்டு இந்த வேர்ல்டில் வந்து டெத் ஆகிட்டார். அது என்ன ஏதுன்றத வந்து அவர் வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்காரு. ஸோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஹார்ட் கோர் சர்வரில் வந்து நம்ம மட்டும்தான் கைஸ், நம்ம மட்டும்தான் தனியாக ப்ளே பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லணும். அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்மளா கூட ஓல்டு ஃப்ரெண்ட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு விபி கிங் அப்படின்னு ஒருத்தராக கூட நம்ம ப்ளே பண்ணியிருந்திருக்கோம். என்னுடைய ஃப்ரெண்டு தான் அவர் வந்து என்னென்னா, ஒரு பப்ளிக் சர்வர் வந்து க்ரியேட் பண்ணுறாரு. அட்டர்னாஸை வச்சு தான் க்ரியேட் பண்ணுறாரு, நார்மல் சர்வைவல் கேம் பிளே கொடுக்கறதுக்காக. அதில் வந்து அவர் சேனலில் போட்டிருக்காரு. ஸோ அந்த வீடியோ கொலாபில் ஆல்ரெடி என் சேனலில் இருக்கும், பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து அட்டர்னஸில் ஒரு ஐடியை க்ரியேட் பண்ணிவிட்டு அவருக்கு சென்ட் பண்ணிங்க, அவர் சேனலில் போய்ட்டு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவர் வந்து ஆட் பண்ணி விடுவார். கைஸ், பார்த்தீங்களா உட்மார்க்கு? இதை ஸ்ட்ரெயிட்டாக நோக்கி போனால் வில்லேஜ் இருக்கும். எனக்கு அப்படியே கொஞ்சம் மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தோணுது. ஸோ இருங்க, மேலே எதனா இருக்கான்றதை பார்த்துட்டு வருவோம், ஓகேவா? அப்புறம் கைஸ், அதே தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அட்டர்னஸில் ஒரு யூசர் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கே சென்ட் பண்ணதுனாலும் பண்ணுங்கள். யார் ஃபஸ்ட்டாக சென்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து அந்த சர்வரில் வந்து ஆக்சஸை நாங்கள் தருவோம். எதுக்கு ஐபி போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அட்ரஸ்ஸு தராமல் இந்த மாதிரி யூசர் நேம் கேட்குறோம் அப்படின்னீங்கன்னா, எங்களுக்கு வந்து 24/7 எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியல, அது தெரியாது. ஸோ இந்த மாதிரி யூசர் நேம் கொடுத்தோன்னா நாங்கள் வந்து உங்களுக்கே வந்து இந்த ஸ்டார்டிங் ஆப்ஷன் ஆக்சஸை வந்து கொடுத்துருவோம். ஸோ அதனால் நீங்கள் எப்போ விருப்பப்படுறீங்களோ அப்போ போயிட்டு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், அதனால் எல்லோரும் சீக்கிரமாக கொடுங்க. கொடுக்குற அந்த 10 பேருக்கு தான் இப்போதைக்கு சர்வர் வந்து தரப்படும் அப்படின்னு வந்து விபி ப்ரோ சொல்லியிருக்காரு. 10 மெம்பர்ஸ் ஒன்லி அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சர்வர் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ யார் யாருக்கெல்லாம் சர்வரில் எங்களா கூட ப்ளே பண்ணணும்னு ஆசையாக இருக்கோ அவங்களாம் ஒரு அட்டர்னஸில் யூசர் நேம் க்ரியேட் பண்ணி கொடுத்துருங்க, ஓகேவா? ஓகே, சரி வாங்க நம்ம போய் வில்லேஜ் தேடுற வேலையை பார்ப்போம். வாங்க கைஸ், இந்த டைரக்ஷனில் போயிட்டு வில்லேஜ் இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். கைஸ், அங்கே பார்த்தீங்களா 2 ஆடு? இப்போ நான் மட்டும் அதில் ஒன்று தடிச்சேன்னே வச்சுக்கேன், என் பின்னாடி இருக்கிறானுங்களே டாக் ஸ்குவாட் பிடிச்சின்னு கடிச்சு குதறிடுவானுங்க. ரைட்டு, இந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம் போனால் அந்த உட்மார்க் பார்த்தேன், அது வழியாக போகலாம். இந்த பக்கம் இருங்க கைஸ், இங்கே என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஜம்ப்பு அதை விட்டு தெலுங்க. ரைட்டு கைஸ், இந்த மவுண்டனை விட்டு கீழே இறங்கினா தான் இது வந்து ஃப்ளவர் பாயம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃப்ளவர் பாயம் தான். ஓ ரைட்டு கைஸ், அங்கே பாருங்கள் சீப்லாம் ஸ்பான் ஆகுது. இப்போதைக்கு என் கண்ணில் வந்து வில்லேஜ் தான், வில்லேஜை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் ஒரே எண்ணமாக இருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரே கேட்டிருக்காரு, வில்லேஜை கண்டுபிடிச்சி போடு ப்ரோ, வில்லேஜை போடு ப்ரோ அப்படின்ட்டு. அதனால் போகிறோம். என்னது ஆர்எஸ்ஏ ப்ரோ, உனக்கு காசரம். அங்கே பாரு ப்ரோ, பம்கின்னு. கைஸ், இந்த அப்டேட்டில் புது அப்டேட்டில் வந்து ஸ்பான் ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாவா கோட் போட்டு ஸ்பான் ரேட்லாம் இன்க்ரீஸ் பண்ணதுனால பம்கின்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் நிறைய இடத்துல பார்க்கலாம்.
ஸோ அதனால நம்ம வந்து அந்த வுட் மார்க் தான் என்னை பொறுத்த வரைக்கும் 100% பெஸ்ட்டு வில்லேஜை ஃபவுண்ட் பண்ணுறதுக்கு. நான்லாம் ஓல்டு டேஸ்லேருந்து அந்த வுட் மார்க்கை வச்சு தான் வில்லேஜே கண்டுபிடிச்சிருக்கேன் அதிகமாக. அதை விட்டு தெலுங்கு ஆஹா காய்ஸ் இங்கே பார்த்தீங்களா சரி. ஸோ அப்படியே வந்தோம். இந்த மரத்தோடைய சாப்பிட்டிங்க கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகே. என்னடா ஓ இங்கே வை இல்லையா டீ அங்கே இந்த பக்கம் வை இல்லடா வாடா அடி வாடா ப்ளீஸ் நம்ம போன பக்கமே வரான். கீழே வேறு குதிக்கிறேன். என் பூட்டில் நான் ஃபெதர் ஃபாலிங் 4 போட்ட மாதிரி ஒரு ஞாபகம். ஆனால் இவ்வளோ ஹைட்லேருந்து தான் கீழே குச்சி இதுக்கே அடி வீது காய்ஸ். ஏதோ சரியில்லை, ஏதோ சதி பண்ணுறானுங்க. பார்த்துக்கலாம் அது என்னன்றத. ஓகே காய்ஸ் இதையும் நம்ம உடச்சி எடுத்துப்போம், டெக்கரேஷனுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து அப்படியே நம்ம அந்த பக்கம் ஒன்றும் தெரியல. சரி ரைட் அதை விட்டு தள்ளுங்க. இப்போ வந்து நம்ம இந்த மரத்தோடைய ஷாப்பிங்கை கலெக்ட் பண்ண வைப்போம். ஒரு 2-3 கிடச்சா நல்லதான், 1 கிடச்சா கூட போதும். சொல்லும் போதே 1 கிடச்சிச்சு, அதனால் இன்னும் 2-3 தேடி எடுத்துக்குவோம். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து மஷ்ரூம் பாயம்ல நட்டு வச்சோம்னா என்னென்ன மரம் தோணுதோ நம்மளுக்கு தேவையான எல்லா வுட்டையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிப்போம் கைஸ். ஜங்கிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரியே இப்போ வந்து இந்த சாப்ளிங்கு ஸ்ப்ரூஸு ஓக்கு கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் என் பாக்கெட்டில். என்னடா லைட்டாக லாக் ஆகிற மாதிரி தெரியுது கைஸ். நம்ம மொபைல் திடீர்னு லாக் ஆகுது. அதை விட்டு தள்ளுங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டர் டிஸ்டன்ஸை ஏற்றி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் கைஸ், வில்லேஜை டக்குன்னு தர்றதுக்கு. என்னுடைய மொபைலில் வந்து 18 சங்க் லோட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். பட் அப்படி லோட் பண்ணால் லாக் ஆகும், இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 18 லோட் பண்ணி டக்குன்னு வில்லேஜை ஃபவுண்ட் பண்ணுறோம். ஓகே என்ன நான் சொல்கிறது, 18 லோட் ஆகுதா? கைஸ் அங்கே பாருங்கள் தூரத்தில் வரைக்கும் லோட் ஆகுது. இதோ பாருங்கள் ஒரு ஷாப்ளிங். ரைட்டு வாங்க கைஸ், ஷாப்ளிங் கலெக்ட் பண்ணது போதும், தேவையான அளவுக்கு ஷாப்ளிங் கிடச்சிச்சு. ஸோ இப்போ வந்து சூரியன்லாம் தெரிகிறது. இப்போது பியூட்டிஃபுல் ஸ்கை ஆஃபில் வச்சுருந்தேன், இப்போ ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நேராக இந்த மவுண்டைன் விட்டு கீழே இறங்கிட்டு வில்லேஜ் அங்கே இருக்குன்னு தேடி பார்ப்போம். அந்த சைடு இந்த டேரெக்ஷன் மேபி அந்த ஃபாரஸ்ட் இருக்கிற டேரெக்ஷனாக தான் அந்த வுட் மார்க் காமிச்சிது. ஸோ அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஓகே அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் நம்ம இருக்குது கைஸ், ஏதோ சின்னதாக தீவு மாதிரி தெரியுது. ரெண்டர் சங்க் வச்சும் லோட் ஆகாத மாதிரி இருக்குதுன்னு நினச்சா எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் எதனா கடல் மாதிரி போவோம் பெரிய சீயா, அந்த பக்கம் போக தேவையில்ல. ஸோ நம்ம வாங்க கைஸ் இந்த ஃபாரஸ்ட் உள்ளே பூந்து போய் பார்ப்போம். கைஸ் இங்கே பார்த்தீங்களா பெஞ்சு இது என்னது வுட் மார்க்கு. இந்த வுட் மார்க் வந்து அந்த டேரெக்ஷனை பார்த்துக்குது. ஸோ அப்போ வாங்க இங்கே தான் வில்லேஜ் இருக்கும். இன்னொரு வுட் மார்க் எதனா இருக்கா பார்ப்போம். இருந்தால் இதோ கைஸ் இதோ பாருங்கள் கன்ஃபார்ம் 100% இந்த பக்கம் தான் வில்லேஜ். ஏன்னா செகண்ட் வுட் மார்க்கு இந்த மாதிரி வெறும் ஒரே ஒரு வுட்டு இருந்தால் வில்லேஜ் பக்கத்தில் வந்துட்டோன்னு அர்த்தம். ஸோ இந்த டேரெக்ஷனை பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக ஓடுறதான் கன்ஃபார்ம் வில்லேஜ் இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி வுட் மார்க்கை பார்த்தீங்கன்னா அந்த எந்த டேரெக்ஷனை நோக்கி இருக்குதோ அந்த டேரெக்ஷனை நோக்கி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வில்லேஜ் கிடைக்கும். ஓகேவா சரிங்க ரைட் கைஸ் அதை பாருங்கள் நான் சொன்ன மாதிரி வில்லேஜ் அந்த வுட் மார்க்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் வந்தேன். இது நிறைய பேருக்கு தெரியும், தெரியாமலும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வில்லேஜை கண்டுபிடிக்கணும்னு அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி வுட் மார்க் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு தேடுங்க. ஃபாரஸ்ட்டில் மேபி அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கிடச்சிதுன்னா அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா ஈஸியாக. டீ காய்ஸ் என் உல்ஃபு கீழே வேண்டாம், அவனுக்கு வேறு ஊசிரி எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. டேமேஜ் இண்டிகேட்டர் மாடு போகிறான் கைஸ், ஹெல்த் எவ்வளோ இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா உல்ஃபெல்லாம் இருக்குது, இதுக்கப்புறம் அவனுங்களை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். நடா கவு இருக்குது காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஃபார்மர் பேஸ்டு வில்லேஜ்னு நினைக்கிறேன் காய்ஸ். இங்கே பாருங்கள் ஃபார்மர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க, ஃபார்மிங் வில்லேஜ்னு நினைக்கிறேன். வில்லேஜஸ்லேயே சில பல டைப்ஸ்லாம் இருக்குது கைஸ். இப்போ இந்த மாதிரி வில்லேஜஸ்லாம் மோஸ்ட்டாக ஃபார்மிங் லேண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், ஃபார்மர் தான் கைஸ் அதிகமாக இருப்பானுங்க. ரைட் அப்படி கீழே இறங்கிடும். ஏன்னா இந்த மாதிரி வில்லேஜஸையும் நான் பார்த்துருக்கேன். இருங்க அதுக்கு முன்னாடி நம்ம லேக் ஆகிற மாதிரி இருக்குது, இல்லை ரெண்டரெல்லாம் நார்மலாக மாற்றிடலாம். அதை வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டோமே. ஓகே ரைட் வாங்க இந்த கேரட்லாம் மைண்ட் பண்ணி எடுத்துப்போம், தேவையான ஃபுட்டு எல்லாத்தையும் எடுத்துப்போம். கேஷ் இந்த வில்லேஜில் பெருசாக எவனும் இருக்க மாட்டான், வெறும் ஃபார்மர் மட்டும்தான் இருப்பானுங்க. எதை வச்சு சொல்கிறான்னா இங்கே நிறைய ஃபார்மிங் லேண்ட்ஸ் இருக்குது, மோஸ்ட்டாக ஃபார்மர்ஸாக தான் இருக்கானுங்க. அதனால தான் சொல்கிறேன். அங்கே பாருங்கள் இந்த 1 2 3 4 நம்ம பார்த்ததுலேயே கிட்டத்தட்ட 5க்கு மேலே பார்த்துட்ருப்போம்.
ஸோ வாங்க இன்னும் வேறு எதனா இருக்கான்னு பார்ப்போம். அங்கே பாருங்கள் ஏபேலாங்க இது. நான் தான் சொல்லணும்ல கைஸ், இது ஒரு ஃபார்மிங் பேஸ்டு வில்லேஜு. அதை விட்டு தள்ளுங்க. செஸ்ட்டில் என்ன இருக்குது? ஆஹா 4 எமரல்டு 2 அது 6 என்னது அது டக்குன்னு வாயில் வரல. பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு 6 உருளைக்கிழங்கு. அப்புறம் இருங்க, நான் ஃபஸ்ட்டு இந்த செஸ்ட்டு அது இன்வெர்டோரியை வந்து ஃபில்லப் அது என்னது ஃப்ரீ பண்ணிக்கிறேன். இந்த சுக்கப்பையில் தூக்கி எல்லாத்தையும் போட்டுருவோம். ரைட் ஓகே. இப்போ இந்த கேரட்டை தூக்கி வச்சா இருங்க, அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகிடுச்சு கைஸ். ரைட், அதை விட்டு தள்ளுங்க. இதை பாருங்க ஃபார்மர்ஸு. ஆஹா கைஸ் மேலே பாருங்கள், ஒரு ஜாம்பி வில்லேஜரை தாக்க வருது. நான் இருக்கிற இடத்துல ஜாம்பியா நாக் பேக் இருக்குதுல்ல, அதான் பறந்து போயிட்டான். ரைட் ஓகே கைஸ், ஒரு வழியா வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோம். என்னடா தடாடி, நீ தானே கீழே வைந்த, நீயா எவன் தெரியலையே. சரி இருந்தால் சாப்பிடு கைஸ். இவனுக்கு ஹெல்த் கம்மியாக இருந்துக்குது. அப்போ இவன் தான் கீழே வந்துருக்கான். ஏன்னா ஹார்ட் விடல. ஹார்ட் விட்டானா ஹெல்த்து ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஹார்ட் விடுவான் கைஸ். இவனுக்கு எதோ கான்வர்சேஷன் பண்ணுறானுங்க. இவனுங்களை விட்டு தள்ளுங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து ஒரு வழியாக வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கைஸ் அங்கே பாருங்கள் பின்னாடி எவ்வளோ ஃபார்மர்ஸ் இருக்கிறானுங்க. இது வெறும் ஃபார்மிங் வில்லேஜ் கைஸ், ஃபார்மர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட வில்லேஜ். அதை விட்டு தள்ளுங்க. அப்புறம் ப்ரோ RSJ ப்ரோ சொல்லு ப்ரோ, அடுத்து என்ன பண்ணலாம்? அப்புறம் இன்னைக்கு கைஸ் நீங்களும் சொல்லுங்கள். இப்போ வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்பவே நன்றிகள். அப்புறம் கைஸ் மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.